Hi friends, I welcome all of you to Ranji's Flavors. Friends, ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்காத இந்த ஒரு ஸ்நாக் ஐட்டம் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சோயா பீட்ரூட் டிக்கி. லெட் அஸ் ஸ்டார்ட் த ரெசிபி நவ். இது செய்யறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா நான் வாஷ் செஞ்சு தோல் எடுத்துட்டு இது மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு கப்பு சோயா அதுவும் எடுத்து இப்போ இதை நம்ம நல்லா சாஃப்ட் ஆக்கணும், வெந்நீரில் கொதிக்க வைக்கணும். அண்ட் ஒரு 100 கிராம்ஸ் கார்ன், உதுத்த கார்ன், அதையும் நம்ம எடுத்து மிக்சியில் இப்போ நம்ம போட்டு அதை கொஞ்சம் கரகரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த கார்னை கோர்ஸாக நான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு செப்பரேட் பவுலில் நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த கார்ன், பீட்ரூட் அண்ட் சோயா போட்டு இந்த டிக்கி செய்கிறது ஸ்நாக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சோயாவை அதை சாஃப்டாக வேக வைக்கணும். இது ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் வச்சு வேக விடுறேன். இதுக்கு இந்த வாட்டரில் நான் அந்த சோயாவை நம்ம எடுத்துட்ட ஒரு கப்பு அதை போட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து அதை கொதிக்க விடுறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம திருவி வச்ச இந்த பீட்ரூட்டை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கிக்கணும் முன்னாடியே, கொஞ்சம் அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக அந்த பேட்டர் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதக்கிண்டாக்க அது சாஃப்டாகி நம்ம டிக்கி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நான் லோ ஃப்ளேமில் இதை வதக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா கூட போகிறோம். இப்போ இதை ஒரு தனி பிளேட்டில் நான் இதை ஆற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கூலாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். இன்னொரு ஸ்டவ்வில் சோயா வச்சுருந்தேன், அதுவும் நல்லா இப்போ குக் ஆகிருக்கு. நான் இதை இப்போ இந்த ஒரு வடித்தட்டில் இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இப்போ இந்த சோயா நல்லா கூலாக இருக்குது. இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நான் ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடணும். அதில் தண்ணி இருந்தாக்க டிக்கி ஃப்ரை செய்யும்போது கிறிஸ்பாக ஆகாது. இப்போ எல்லா தண்ணியும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தண்ணி இதில் இருந்தது. இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டு நான் இதை பவுடராக செஞ்சுக்க போகிறேன். இந்த ஸ்நாக்கு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், பீட்ரூட்டும் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம இதை செய்கிறோம். இந்த சோயா இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச கார்னோட இதையும் நம்ம சேர்த்து கலக்கணும். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டு அதுவும் கூலானதுக்கப்புறம் இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நிறைய எல்லா மசாலாவும் இப்போ சேர்க்க போகிறோம். இதில் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி அதை எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துனுடலாம். உப்பு தேவையான அளவு. இதில் சேர்க்கறதுக்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம உப்பு பீட்ரூட்டு வேகும்போது கொஞ்சம் போட்டதுனால நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அண்ட் சாட் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் குழந்தைகளுக்கு செய்கிறதுங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. அதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நம்ம டிக்கி செய்யும்போது கரெக்டாக நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸில் பால் மாதிரி செஞ்சு அதை நான் டிக்கியாக செஞ்சுக்கிறேன். ஓரம்லாம் விரிசல் இல்லாமல் நல்லா அதை நல்லா எடுத்து நம்ம இந்த ஷேப்பில் அதை செய்யணும். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு வரும். இதுக்கு நான் முன்னாடியே ப்ரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிக்கி செஞ்சு அது மேலே இந்த ப்ரெட் க்ரம்ஸை நல்லா துவச்சி எடுத்து வைக்கணும். இப்போ நமக்கு வேணுங்கிற சைஸில் இந்த பால்ஸாக செஞ்சு நான் அந்த எல்லா டிக்கியும் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறேன். சைடில் இந்த மாதிரி செஞ்சாக்க அந்த கரெக்டு ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கும், திக்னஸும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரை செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சு ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறேன். நம்ம ஷாலோ ஃப்ரை செய்யறதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஒரு பேனில் ஆயில் சுட வச்சு அதில் நான் செஞ்சு வச்சுருக்கிற இந்த டிக்கியும் அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஹீட்டில் அது நல்லா ரோஸ்ட் ஆச்சுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மெதுவாக அதை பார்த்து நம்ம அதை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இது சர்வ் செய்யும்போது டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இதை ரோஸ்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட இதில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். மெதுவாக ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் இந்த மாதிரி நம்ம அதை டர்ன் பண்ணி ரோஸ்ட் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை எடுத்து வச்சுடுறேன். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்குது. இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த டோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாக்க மார்னிங் லஞ்ச் பாக்ஸில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு கூட மார்னிங் எடுத்து செய்யலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக நான் இந்த சோயா பீட்ரூட் டிக்கி கெச்சப்போடு சேர்த்து சர்வ் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. லெட் அஸ் ஆல் மீட் வெரி சூன். பை.